வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஏங்க நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீல் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து 15,000 ரூபாய்க்கு என்ன ஃபோன் வாங்கலாம், 25,000 15,000 ரூபாய்க்கு என்ன ஃபோன் வாங்கலாம் போது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆச்சு. நம்மளுக்கு ரொம்ப ரத்த கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து 35 to 25 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 35 to 25 தான் இப்போ பார்க்க போகிறோம். 35K அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 35 போய் தொட்டுருவோம். 35ல என்ன இருக்குது அப்படின்னா, கார்டு ஆஃபர் எல்லாமே அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 12 கிடைக்கும். பெஸ்ட் ஆப்ஷன். நானும் ஃபர்ஸ்ட் அதான் யோசிச்சு வச்சேன். இருக்கிறதுலே பயங்கரமான ஃபோன், அன்எக்ஸ்பெக்டட்லி குட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா 11,000 12,000 எப்பயுமே கண்ணு மாதிரி இருக்கும். ஏன்னா 30,000 கிலோ வரும்போது 11,000 வரும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இப்போ OnePlus மேலே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. எப்படின்னா, ஐயோ ப்ரோ கோடு வந்து என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொன்னதுனால பிரச்சனையே இல்லை நம்பி வாங்கலாம், ஒரு பயம் இல்லாமல் தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நான் இந்த 12R யூசர்ஸை பார்த்தேன்டா. 12R யூசர்ஸ் எல்லாருமே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ப்ரீமியமான ஒரு ஃபோன் ப்ரோ, சூப்பராக இருக்குது. மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு, கர்வ் பேனலு, LTPO பேனலு, 5500 mAh. ஸோ பேட்டரி லைஃபும் அல்ட்டியாக இருக்குது. ரியரில் ஒரு பிரைமரி சென்சார் நச்சுன்னு இருக்குது. மீதி 2 சென்சார் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் ஒரு பிரைமரி சென்சார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லா இருக்குது. அதே சமயம் ஃபோன் வந்து மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பேட்டரி சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நல்லா இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேமிங் 8 Gen 2 நீங்கள் சொல்கிறத பார்த்தா 12R மட்டும் இல்லை, இதே செக்மெண்ட்டில் தான் IQ Neo 9 இருக்குது. நாங்களும் அதே ப்ராசர் தான். ஆனால் என்ன அதில் மேபி கேமரா மட்டும் கேமரா கூட Neo 9 Pro ஓகேனாங்கடா. என்ன ப்ராப்ளம்னா 12R கம்பேர் பண்ணாலும் Neo 9 Pro ஓகேன்னு தான் சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிபிள் கேமரா, ஆனால் ஒரு ஜோக் கேமரா இருக்குது. அது ஒரு டுபாகூர் கண்ணு. அதே சமயம் ஐக்கூல என்ன சொன்னாங்கன்னா 2 கேமரா தான். ஆமாம், 2 கேமரா இருக்கும். ஸோ ரெண்டுமே ஓகே. அதாவது பிரைமரி சென்சார் ஓகே. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் OnePlus அப்படின்றதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதை தாண்டி டிசைன் இன்னொன்று இருக்குது. நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ ஐக்கூ Neo 9 Proக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா, ஐக்கூ 12 இருக்கு இல்லையா, அதோட டிஸ்பிளே தான் கிட்டத்தட்ட அதில் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஆனால் ஃப்ளாட் டிஸ்பிளே, அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் கார்டு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், அப்புறம் இந்த டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் வசதியாக கீழே விழுந்தா உடையும், இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது இன்னொன்று என்னென்னா, இந்த Neo 9 Pro வந்து பிளாஸ்டிக் ஃபோன், ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கு, ரியரு வேகன் லெதர். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். அது வேகன் லெதர்னா என்ன, ஸோ அது கம்ப்ளீட் பிளாஸ்டிக்கு. பட் OnePlus வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். Neo 9 Pro ஹெவியாக ஃபீல் ஆகாது. அதுக்கு ரீசன் இதுதான். சரியா? இதெல்லாம் தாண்டி இந்த Neo 9 Proக்கும் OnePlusக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு 3,000 4,000 டிஃபரன்ஸ். இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதே பட்ஜெட்குள்ளார சம்மந்தமே இல்லாமல் சம்டைம்ஸ் உங்களுக்கு CV வரும். CV 14. ஆமாம், ஏன்னா அது எப்படி இருக்கும்னா 37 37,999 இப்படி இருக்குங்க. அதை தாண்டி கார்டு ஆஃபர் தான் அப்ளை பண்ணும்போது 35 தொட்டுரும். சரியா? ஸோ அப்படி பார்த்தா சிவியும் ஒரு ஆப்ஷன் தான். CV பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 8 Gen 2 அளவுக்கு இருக்க போகிறது இல்லை, 8S Gen 3 தான். ஆனால் சிவியோட USP என்ன அப்படின்னா, அந்த டிஸ்பிளே, டிசைனு, லைக்கா ஆப்டிக்ஸ், கேமரா, அதுவும் ஃப்ரண்ட் கேமரா மெயின் இதே அதாங்க, கேமரா விஷன். இல்லை அதான் சிவினாலே சினிமேட்டிக் விஷன். சினிமேட்டிக் விஷன் இந்த செக்மெண்ட்லேயே செல்ஃபியில் நல்ல ஃபோன் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு யார் கேட்டாலுமே தைரியமாக நீங்கள் CV சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 2 32 MP சென்சார் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ஒரு அல்ட்ரா வைடு, ஒரு வைட் ஆங்கிள். ஸோ நல்லா இருக்குது. அதில் நான் வந்து போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அது எடுக்கும்போது எனக்கு வந்து சொல்லப்போனால் Xiaomi 14 Ultraவோட CV தான் பெட்டர் எடுத்துச்சு. ஸோ இதான் எதார்த்தம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா CV போகலாம். ஃபோனும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சிவியில் ஆனால் ட்ராபேக் என்னன்னா, இப்போது நம்ம SRK சொன்னது தான், குட்டியாக இருக்குன்றனால கொஞ்சம் குட்டி பேட்டரி. அதே சமயம் சார்ஜிங் வந்து 67 வாட் தான் மேக்ஸ் சப்போர்ட்டு. ஸோ CV யாராவது வாங்குறதா இருந்தால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இன்டென்ஸான டாஸ்க்கு, மொபைல் டேட்டா அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபோன் வார்ம் ஆகும். ரொம்ப ஹீட் ஆகி நான் பார்க்கல, பட் கண்டிப்பாக ஃபோன் வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஃப்ரண்ட் கேமராக்காக ஒரு ஃபோனு, ரியர் கேமராவில் போர்ட்ரேட்காக ஒரு ஃபோன், இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஓகே. ரியர் கேமரா வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் CV. ஸோ சிவியை தாண்டி அடுத்து அதுதான் Honor 200 Pro. என்னதான் Honor 200 சுற்றி விளக்கமாத்துலேருந்து செருப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த 200 Pro யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மேஜிக் UI பொறுத்த வரைக்கும், அந்த மேஜிக் கேப்சூல் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது தான் வந்து இந்த Honorோட 200 Pro. ஸோ இந்த 200 Proவில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா இருக்கும். ஸோ உங்களுக்கு டெப்த் இந்த மாதிரியான ஃபீச்சருக்காக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 200 Proவில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கேமரா. ஸோ இதெல்லாம் தான் டக்குன்னு நம்ம பார்க்கும்போது தெரியும். ஓகேயா? டக்குன்னு பார்க்கும்போது தெரியக்கூடிய வித்தியாசங்கள் இதுதான். GT6 அதே மாதிரி 38K கிட்ட வருது. அதான் அது வந்து ஏன்னா இந்த சிவியாவது அப்பப்போ நான் தான் சொல்கிறேன் 37 36,500 வரும்போது அதான் ஓவரால் பார்த்தா இதுவும் 35 ரேஞ்சில் தான் வரும். அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 35ல் மேபி வரலாம். Realme GT6
அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ GT6ம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் GT60 அது வந்து கன்சிடர் பண்ணுங்க. அது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்ல 25 கீழே கிட்ட இருக்கும். இப்போ ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த GT6க்கும் நம்ம சிவிக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டுமே டே டு டே லைஃப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக யோசிச்சா கண்டிப்பாக நான் வந்து சிவி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் கேமரா எனக்கு மேட்டரே இல்லை. பேட்டரி கன்சிஸ்டன்சி, பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சி இப்படிலாம் யாராவது யோசிச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக GT6 தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து என்னன்னா, Honor 200 Pro ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுவும் வந்து உங்களுக்கு 35K கிட்ட வரலாம். பட் இப்போதைக்கு வந்து அது அந்த இடத்துக்கு இறங்கி வரலை. அது 40 above தான் இருக்கு. ஸோ ஓவராலாக நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிற டிவைஸ் வந்து 35K மாதிரி இல்லை, 50Kக்கு கீழே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து Pixel 8a Pixel 8a வந்து 36, 35, 34 இந்த பட்ஜெட்குள்ளெல்லாம் வருது. வாங்க போகிறீங்களா யாராவது? இல்லை, ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த A சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை மட்டும் பார்க்குறேன். பட் அதுக்கு இப்போ அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லா இடத்துலையும் இல்லை, சிஸ்டம் வைடு இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் 6A யூஸர் கூட சொன்னாங்கல்ல, ஜாவித் ப்ரோ சொன்னார் எனக்கு அப்டேட் வந்துருச்சு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல திடீர்னு. பட் A சீரிஸ்க்கு மட்டும் ஏதோ பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அது எனேபிள் பண்ணிட்டாங்க. விலையில் பாரபட்சம் பார்க்கல, ஃபீச்சர்ஸில் பாரபட்சம் பார்த்தது தப்பாக இருக்குதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ மொரோவர் பார்த்தா இப்போ நீங்கள் Pixel 8 இல்லை 8 Pro இல்லை 8A எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ப்ராசர் தானே. அதனால A சீரிஸ் ஃபுல்லாக ஒரே ப்ராசர் தான். அதே Tensor G3 தான், அதே மாடம் தான். எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ, இப்போ 8 ரீசெண்டாக விக்கி ப்ரோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 8 ஆமாம். ஹீட்டிங் அதெல்லாம் எப்படி? ஹீட்டிங் இல்லை. 8 Proல ஹீட்டிங் இருக்குது. பட் 8ல அந்த 8Aல இல்லை. ஓகே. 8A வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் பெசல்ஸ் ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கர்வாக இருக்கும். சைட் கவ்ஸும் உண்டு, கார்னர் கவ்ஸும் உண்டு. அதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோன் வந்து 8A. ஃப்ளாட் டிஸ்பிளே தானே 8A? 8 சீரிஸே ஃப்ளாட் தான். ஓகே ஓகே. 8A வாங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். பட் கேமிங்கான டிவைஸ் பிக்சல் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்குறீங்கன்னு நினச்சா வாங்கலாம். ப்ளஸ் அதில் அந்த கலர் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி மின்ட் கலரு, ப்ளூ கலரு, 8Aல அந்த கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பில்டு தான். உங்களுக்கு வந்து நீங்கள் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஃபோன் தான். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டாப் நாச்சு, வீடியோவும் சீரிஸாக நல்லா தான் எடுக்குது. என்ன ஃபோனோட ஃப்ரண்ட்டை பார்க்கும்போது மட்டும் எப்படி ஃபீல் ஆகும்னா, அந்த A16 எப்படி நம்ம கழுவி ஊற்றுறோம் அந்த மாதிரி இது வந்து 36,000 ரூபாய்க்கும் கழுவி தான் ஊற்றணும். ஏன்னா 55,000க்குலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னல அந்த மாதிரி விளக்கம் அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி ஒரே பெரட்டி அடித்த ஃபோன் அதுதான். பார்த்தீங்களா இப்போ வெஸ்ஸில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு மிரட்டி அடிச்சானுங்க. ஆனால் இந்த 8A வாங்கினா என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தா, A சீரிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று. ரெண்டாவது சார்ஜிங் ஸ்பீடு சாகடிப்பானுங்க நம்மளை. 18 வாட்டு, அது அப்படி ஏறும் மணிக்கணக்காக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்சாரும் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் ஓவரால் ஃபோனோட லுக் அண்ட் ஃபீலும் ஓகே. ஆனால் லுக் அண்ட் ஃபீல்னு வரும்போது தான் அந்த பெசல்ஸ் நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேயே கொடூரமான ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இப்போதைக்கு ஹானருக்கு தான் இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிக்சலும் அந்த F1 மொபைல்ஸு, ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக பிரச்சனை வருதா என்ன? இல்லை வந்தாலும்டா சொல்லிடுறேன், வந்தாலும். ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து BBK ஃபேமிலியில் பிரச்சனையே கிடையாது. BBK ஃபேமிலியில் நீங்கள் எதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும், திடீர்னு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பக்கெட் பார்க்குறீங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஓப்பன் மைண்டட். இதுவே Xiaomi பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அப்போ இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கிறதுக்கு தான் இதை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, Nothing Phone 2 திடீர்னு வந்துட்டு போகுதுங்க. திடீர்னு பார்த்தா Nothing Phone 2 512GB வருது, ஸ்டாக் 36,000. திடீர்னு பார்த்தா 256GB 33Kன்னு காட்டுது. ஸோ அது வந்து நல்ல டிவைஸான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் அது நல்ல டிவைஸ் தான். Nothing OS ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்ல டிவைஸ். LTPO பேனலுக்காக யோசிச்சிங்கன்னா நல்ல டிவைஸ். ஸோ Nothing OS, LTPO பேனல், பில்டு குவாலிட்டி. கேமரான்னு வச்சா அது வேணாம், ஸ்கிப். கேமரா அதாவது கேமரா வந்து படு மட்டும்லாம் இல்லை. ஆனால் கேமரா வந்து ஒரு 35,000 ரூபா ஃபோன் மாதிரி இருக்காது. இப்போ Nothing Phoneோட கேமராவை கம்பேர் பண்ணும்போது Nord 4 அதை வந்து Nothing Phone 2 கூட செவில் இப்படி பொழிச்சுன்னு அறிஞ்சிட்டு ஓடிடும். Nothingல ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நம்ம சென்னையில் அது எங்கடா அது ஒன்றும் இல்லைங்க, அது ரொம்ப அதர பழைய மாலுங்க, ஸ்பென்சர் பிளாஸா. அதனால தான் யாருக்குமே அது டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, அங்கே வந்து ஆக்சுவலாக Nothingக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. ஸோ மொத்தம் Nothing வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா OS சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்ட்ராய்டையே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீஃபைண்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஒரு டீம் தான் Nothing OS. ஓகே. ஸோ அப்போ Nothing Phone 2 குறுக்கனருக்கு வருதுன்னு சொன்னேன். இப்போ வராம பாருங்க, நம்ம ஆளு ஒரு டைப் ஆன ஆளுங்க, இவனை எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல. இந்த சாம்சங் வந்து இந்த செக்மெண்ட்குள்ளார 3 ஃபோன் இருக்கு. இந்த 3 ஃபோனையும் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, 3 ஃபோன் அப்படின்னா என்னலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இது எதுவுமே ஃபிளாக்ஷிப் கிடையாதுங்க. 40Kக்கு மேலே போனால் கண்டிப்பாக S23 வந்துடும். S23 பற்றி நான் பேசல. A55, A35, S23 FE 3 ஃபோனுங்க.
ஸோ அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும், எனக்கு வந்து பேட்டரி லைஃப் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சா S23 FE சீரிஸ் தான் அந்த இடத்துல வின்னர் தான். அதே இடத்துல நம்ம சொல்லி தான் ஆகணும். என்னதான் 2200 இருக்கு, கொஞ்சம் தேர்மல் இஷ்யூஸ் இருக்கு, பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை அப்படின்னு சொன்னாலும் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருக்குங்கிற உண்மையும் அந்த இடத்துல நம்ம ஒத்துக்கணும். அதே சமயம் உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காக வீடியோகிராஃபி as well as ஃபோட்டோகிராஃபியில் S23 FE ஒரு சாலிட் பர்ஃபார்மர். இந்த பட்ஜெட்குள்ளார 7Aவும் இந்த இடத்துல நல்ல பர்ஃபார்மர், 8Aவும் இந்த இடத்துல நல்ல பர்ஃபார்மர். ஏன்னா வீடியோ as well as ஃபோட்டோ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபோட்டோ மட்டும் சொன்னால் சைனீஸ் அடிச்சு துவச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஃபோட்டோலாம் விவோ நாங்கள் தனியாக லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். விவோ V40 சீரிஸ் அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் தான். வீடியோவில் பார்த்தா பிக்சல், சாம்சங் இவங்க தான். ஆப்பிள் ஐஃபோனில் 13 சீரிஸ் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். அது அமேசானில் இருக்கும்டா. அப்போ இது இருக்கா? இப்போ இதெல்லாம் தாண்டி இதே செக்மெண்ட்ல இப்போ சாம்சங் பற்றி பார்த்துரும். A55யும் A35 அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக வேணும், வெயிட் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த ப்ரீமியம்னஸ் எனக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா A55ங்க. சரியா? பேட்டரி பேக்கப்பும் தரமாக இருக்கு. பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். Exynos 1480 இருக்கும். அது வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் 1380 பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எங்கே போனாலுமே 5G 4G+ ஈஸியாக கிடச்சிச்சு. ஆனால் இந்த A35யும் A55யும் S23 FEலையும் உங்களுக்கு குட் லாக் மாதிரியான ஃபீச்சராக இருக்கட்டும், டேப் டு பேயாக இருக்கட்டும், அந்த வாலெட் ஃபங்க்ஷனாலிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக ஒர்க் ஆகும். எல்லாத்துலேயும் நாக் செக்யூரிட்டியும் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மொத்தம் வந்து கேமரா சென்ட்ரிக்காக ஃபோட்டோ as well as வீடியோ ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சா அந்த 3 டிவைஸ். இதை தாண்டி 40K மேலே ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அதில் 256 GB போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்னு சொல்லுவேன். S23. ஸோ இத்தனை டிவைசஸ் வெறும் S23 இது எல்லாமே சாம்சங். சொன்னதுலேயே உருப்படியாக இருந்தது அந்த S23 மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன்னா 8 Gen 2 ப்ராசஸர் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை ஒரு சிலர் குட்டி காம்பாக்ட் ஃபோனு. கரெக்ட். இல்லை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கேஷுவல் யூசர்ஸாக இருப்பாங்க, வெறும் மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து A55 நல்ல டிவைஸாக இருக்கும். ஸோ அதான் இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ சாம்சங்னா இவ்வளோதான். கூகுள் ஆல்ரெடி நம்ம சொன்ன 8A அட் டைம்ஸ் இதுக்கப்புறம் 8 வருமானு தெரியல, 70,000 போய் நிற்கிது, எனக்கே புரியல. இல்லை பிக்சல் 8 லாஸ்ட் சேலப்போ நம்ம வந்து 33, 35லேயே வாங்கணும். நம்மளே வாங்கி ஒரு வீடியோ போட்டோம். நம்மளே இவர் வச்சிருக்க ராகவன் 37க்கு 256 GB ஆகணும். நம்ம வாங்கினது தான் சொல்கிறேன். அந்த ரேஞ்சிலே வாங்கணும். இப்போ சப்போஸ் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா ஆனால் வந்துச்சுன்னா தெரியல. இப்போதைக்கு 8A 70K கொடுத்து 8 வாங்கலாமான்றதெல்லாம் தேவையில்லை. அடுத்து OnePlusல Nord 4. இது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த படங்கள் பார்த்துருக்கீங்களா? திடீர்னு டாப் 10 மூவிஸ்ல சொல்லுவாரு, திடீர்னு என்னன்னே தெரியலங்க, இந்த படம் வந்து போன வாரம் 6வது இடத்துல இருந்தது, மக்களோட விருப்பத்தினால அது இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி Nord 4 வந்து ரீசெண்ட் அப்டேட்ஸ்ல இம்ப்ரூவ் ஆனனால கொஞ்சம் டாப்ல போய்கிட்டு இருக்கு. அதில் 512 GB மாடல் நம்ம ஊர்ல இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இப்போ இது வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா சென்ட்ரிக்காகவும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், கன்சிஸ்டன்சி ஹீட் ஆகாத மாதிரியான விஷயங்கள், அலர்ட் ஸ்லைடரு, கேமரா, அதான் இது எல்லாமே வந்து நிஜமாவே நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிறது நிஜமாவே நல்லதுங்க. ஒரு கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், எப்பயுமே மேக்ஸ்ல இந்த பையன் தாங்க சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எவ்வளோங்க 65 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த நார்ட் எப்படி தெரியுமா, எல்லா செக்மெண்ட்லையும் டிஸ்பிளே எப்படிங்க, பில்ட் குவாலிட்டி எப்படிங்க, நெட்வொர்க் எப்படிங்க, பேட்டரி லைஃப் எப்படிங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது எல்லாத்துலேயுமே 80, 82, 85 இந்த டிஸ்டிங்ஷன் பையன் மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஓகே, எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த Nord 4. அதுலேயும் குறையாது என்ன ப்ரோ, 2 கேமரா தான் இருக்கு. அப்போ 2 கேமரா இருந்தாலும் உருப்படியாக இருக்கு. ஆமாம், ஒரு 8 MP இருக்கும். அது டே டைமில் நல்லா இருக்கு, நைட் டைமில் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பிரைமரி சென்சார் நிஜமாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபியும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க. இப்போ நார்டுலேயே போன 25K நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா CE4 உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ இந்த இடத்துல தான் என்னன்னா ரெட்மி சீரிஸும் இருக்கு. ஷாமி சீரிஸில் சிவி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரெட்மியும் இந்த இடத்துல இருக்கு. ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Note 14 Pro Plus அது ஒன்று இருக்குது. Note 14 Pro Plus வந்து கேமரா சென்ட்ரிக் டிவைஸுங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், சீரியஸாகவே கேமரா சென்ட்ரிக் டிவைஸு. அதில் அந்த லைட் ஹண்டர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா 800, அது நிஜமாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஷாக்கிங்லி குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், அதனால தான் அவனோட ஃபோட்டோ கூட நான் போனேன். பிக்சல் வித் மீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன். அவன் எடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் அரண்டுட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எல்லாருமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு டிவைஸ் மேலே அந்த இம்ப்ரெஷனே வரும். இந்த டிவைஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கேட்கலாம், ப்ரோ ஓவர் ப்ரைஸ்டு ப்ரோ. நான் தப்பு சொல்லலைங்க, உங்களுக்கு அது ஓவர் ப்ரைஸ்டாக தெரிஞ்சதுன்னா ஸ்கிப்பு, அவ்வளோதான். பட் இது யாருக்கு ஓவர் ப்ரைஸாக தெரியலையோ அவங்க கன்சிடர் பண்ணலாம். Note 14 Pro Plus அந்த கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கேமரா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, டிஸ்பிளே தரமாக இருக்கும். நிஜமாக நல்லா இருந்தது. ஏன்னா 14 ப்ரோவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவே சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னும் போது 14 Pro Plus சூப்பராக தான் இருக்கும். ப்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேங்க, அதை சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வச்சிருக்கான், அவனோட ஃபீட்பேக் என்னன்னா, ப்ரோ எஸ்டர்டே அரௌண்ட் 1 PM ஐ புட் திஸ் ஃபோன் இன் சார்ஜ் ப்ரோ அப்படின்னா. இப்போ என்னடா டைம்னு பார்த்தா நைட்டு 7 மணிங்க. சரியா, 6200 mAh. அவனுக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருந்ததுன்னா, நான் இப்போ அவனை போய் மீட் பண்ணுறேன், 1 மணிக்கு சார்ஜ் போட்டேன்னு சொல்கிறான் 100%. இப்போ நான் அவனை பார்க்கும்போது 57 இருந்தது. ஏண்டா என்னடா சொல்கிற, அதாவது ஒரு நாள் ப்ளஸ் 4 மணி நேரம் ஆயிருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆமத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப்காகவும் மீடியா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சாலோ, ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ப்ளஸ் கேமரா, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அடுத்து மோட்டரோலாவில் Edge 50 Pro.
அது 50ல குழப்பங்கள் நிறையா இருக்கும். நியோன்னு இருக்கும், ஃபியூஷன் இருக்கும், அப்புறம் எங்கள் பக்கத்து டாயா பேர் இருக்கும், ப்ரோ இருக்கும், அல்ட்ரா இருக்கும். 50 ப்ரோ தானே நம்ம இவர் வச்சிருந்தாரு பாலாஜி ப்ரோ. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காருங்க. 50 ப்ரோ வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா ஜிபே பே பண்ண போன இடத்துல வந்து ஃபோன் ஹேங் ஆனது தான். 4 மணி நேரம் வெயிட் பண்ணி ஃபோன் அதுவே சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவர் ரெசியூம் பண்ணிக்கிட்டார். பேட்டரி ட்ரைன் ஆகி சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் சார்ஜ் போட்டு அது வரைக்கும் பெட்ரோல் பங்க்ல காத்தடிக்கிற வேலை பார்த்தேன்னு சொன்னார். அவர் நேரில் கூப்பிட்டேன்னா குமுறுன்னு குமுறுவார். எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா? ஆமாம், அப்படியே சொல்லிடக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய யூசர்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அது நல்ல ஃபீட்பேக் வாங்கினப்போ கொடுத்தாங்க. இப்போ கேட்டால் யாரெல்லாம் கப்சிப்னு ஆயிடுறாங்க. 50 நியோக்கு தான் எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. 7300 ஒரு மொக்க ப்ராசர் ஒத்துக்கிறேன் ப்ரோ, மற்றபடி எல்லாமே மாசு ப்ரோ அப்படின்னு எல்லாரும். இது ஒன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் 50 எட்ஜ் 50 நியோ. இது வந்து 18K 19K அந்த இதில் சுற்றிட்டு இருக்கு. அண்டர் 20Kலாம் வந்ததுன்னா அண்டர் 25லேயே ப்ராசஸரை தவிர எல்லாமே மாசாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு காம்பேக்டான டிவைஸு அப்படின்னா 5 வருஷம் அப்டேட்டோட இருக்கிற இதே டிவைஸ் தான். இது வந்து இப்போ அண்டர் 20 போது ஐ எம் சரண்டர் சார் தான். சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த இடத்துல தான் வரான் விவோ V40, அப்புறம் T3 அல்ட்ரா. ஐயோ, மறுபடியும் இங்கே வந்துட்டீங்களா? எனக்கு நெஞ்சு அடைக்குது. ஏன்னா அந்த பேர் கன்ஃபியூஷன் எனக்கு சுத்தமாக புரியலைங்க. IQ Z9S Pro, Z9 Pro, Z9. அட ஒன்றுங்க, இந்த T3 அல்ட்ரா எப்படிப்பட்ட ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவில் V40 ப்ரோன்னு ஒன்று இருக்கும். அந்த V40 ப்ரோவே கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா போய் செக் பண்ணனா தெரியும். என்னன்னா இப்போ இந்த V40 ப்ரோ போனேன்னு வையன் டெமன்சிட்டி ப்ராசரோட இருக்கும்டா, என்ன ஜெயஸ் ஆப்டிக்ஸ் இருக்கும். இதுவே V40 வந்து வையன் 7 Gen 3 இருக்கும், ஆனால் ஜெயஸ் ஆப்டிக்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல F27 Reno 12 ப்ரோவா? அவன் Reno 12 ப்ரோ அல்டி ஃபோனு F27 ப்ரோவும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகே, F27 ப்ரோ தான் அந்த தெரியும் இப்படிலாம் கீழே போட்டு பூரா பயிலும் உள்ள இறக்கிட்டேன். பூரா இன்ஸ்டாகிராம் பயிலெல்லாம் வரானுங்க உள்ள வந்துட்டு. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சரி, இப்போ ஃபேக்ட் என்னன்னா Reno 12 ப்ரோ அது வந்து ப்ராசர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 7300 எனர்ஜி ஒரு குப்பை ப்ராசர் தான். ஆனால் ஃபோனு வேற ரகம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்ததுலேயே ஒரு டெரர் ஃபோனு, அதாவது கேமரா சென்ட்ரிக்கு அண்டர் 40Kல கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா சில சமயங்களில் எந்த அளவுக்கு சொல்ல தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் Find X7 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த Find X7 Ultraவோட ஃப்ரண்ட் கேமரா இது தூசி கூட வராதுன்ற அளவுக்கு இதோட 50 MP அடிச்சு தம்சம் பண்ணிச்சு. நான் பேக்கப்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சா அந்த பேக்கப் நான் இதில் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். ரியர் கேமரா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50, ஒரு 8, ஒரு 15 இருக்கும். 2x டெலிஃபோட்டோ ஓரளவுக்கு ஓகே, பட் அதுவும் நல்ல சென்சார். பட் பிரைமரி சென்சார் அல்ட்டியாக இருந்தது. மொத்தம் வந்து 12 ப்ரோ யாராவது வாங்குறதா இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் கிடையாது, 512GB மாடல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆன்லைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும் மீடியா கன்சம்ஷனுக்காக 4-way கோட் வேறு, லைட் வெயிட்டு, ஸோ செம்ம டிவைஸு, டிசைனும் சூப்பராக இருக்கும். அது வந்து அடிச்சு சத்தியம் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி கேமராக்கான ஒரு சூப்பரான டிவைஸ். என்ன பிரச்சனைனா அந்த 7300 எனர்ஜி மட்டும்தான். அது வந்து அவ்வளோ ப்ரைஸுக்கு நான் வாங்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் எப்படிலாம் நினைக்கும் போது தான் டப்புன்னு ஒன்று நினச்சி பார்க்கணும். மோட்டோ ரேசர் 50 அப்படின்றது ஒன்று இருக்குது, 50,000 ரூபாய். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 7300X ஃப்ளிப்பு. அதெல்லாம் வாங்கிடாதீங்க, வாங்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அப்போ ஓப்போலேயே நான் F27 ப்ரோ இருக்கு இல்லையா, அது ஸ்கிப்பு, அதை யாரும் மதிக்க வேணாம், அதை தூக்கி போட்டு வேணால் மிதிங்க. மற்ற டிவைஸ் இன்னும் நிறையா இருக்குங்கிறனால நீங்கள் இவ்வளோ டிவைஸஸே நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்டர் 50Kன்னு வரும்போது இன்னும் நிறைய டிவைஸ் பற்றி பேச முடியும். சொல்ல போனால் Xiaomi 14 வந்துடும், அப்புறம் iQOO 12 ஆஃபரில் வரலாம், அப்புறம் OnePlus 12 வரும். ஸோ இப்போ OnePlus 11 வேற குறுக்கணும் எடுக்க 40,000 வந்துட்டு இருந்தது, ஞாபகம் இருக்கா? இல்லை, OnePlus 11 வந்துச்சு, 35 வந்துச்சு, தீபாவளி சேல போய் வந்துச்சு. ஆமாம், அதுவும் வந்து 16-26 தான் நினைக்கிறேன், 12-26 16-26. ஆமாம், ஒரே மாடல் தான் வந்துட்டு இருந்தது. 128 நான் பார்க்க முடியல, இந்த 256 தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அது வந்தது. இதை தாண்டி 11R இருக்குது, அண்டர் 30Kல 11R இருக்கும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் நிறைய டிவைஸ் இருக்குது, ஆனால் உங்களோட பொறுமையை நான் சோதிக்க விரும்பலை. உங்களுக்கு வேறு ஏதாவது டிவைஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன். சரியா? அண்ட் மறந்துடாதீங்க, இந்த மாதிரியான டீல் டைமில் நம்ம ஃபோன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டீல் டைமில் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், இல்லாட்டி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல, எனக்கு எந்த டிவைஸ் எந்த ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணணும்னு தெரியல ப்ரோன்னு சொல்கிறதுக்காக அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோவை தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரியா? அதே மாதிரி ஒரு இது வந்து நோட் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக போடுவாங்களே, இப்போவே அவசரப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா சேல் வந்து பொங்கல் டைம்லாம் ஆரம்பிக்கும், கண்டிப்பாக ஆரம்பிக்கும். நியூ இயருக்கு ஆரம்பிக்கலனாலும் பொங்கலுக்கு ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ January 10க்குள்ளேயே நிறைய டிவைசஸ் லான்ச் ஆக போகுது. கண்டிப்பாக.
ஆமாம், யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக கமெண்ட்டில் S25 அல்ட்ரா நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ, வாங்கலாமா அப்படின்னு கேட்டு. அதான் வெயிட்டிஸ் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னேன். வெயிட்டிஸ் நாங்கள் ஜூட்டிஸ் சொல்லுவோம். இப்போ இவர் சொன்னார்ல, அடிஷ்னலாக நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கும்போது இந்த மாதிரி அடிஷ்னல் ஆக்சசரிஸ்லாம் 1-2 உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி வாங்குங்க. அது 25 அல்ட்ரா வாங்குற எல்லாருமே என்ன பண்ணணும்னா 25 சீரிஸ் வாங்கும்போது நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடியில் இருக்காங்கன்னா அவங்களோட ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கார்பரேட் ஆஃபர்ஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாருங்களேன், எக்ஸ்சேஞ்ச் ஸ்மார்ட் அப்கிரேட் ப்ரோக்ராம் வரும், மை கேலக்ஸி ஆப்பில் கூப்பன் வரும், இதெல்லாமும் செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஐடியா இருக்கான்னு தெரியல, இதெல்லாமும் செக் பண்ணி கார்பரேட் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸ்மார்ட் அப்கிரேடு, கூப்பனு, கார்பரேட் ஆஃபர் எது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதை தாண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கணும். இது தேர்ட் பார்ட்டியில் போயிடுச்சு. தேர்ட் பார்ட்டிங்கிற அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கினா கிடையாது. அஃபிஷியல் சாம்சங் வெப்சைட்டில் போய் வாங்குங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் மோஸ்ட்டாக பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சாம்சங், OnePlus, Xiaomi எல்லாமே யாருக்கெல்லாம் இருக்கோ அஃபிஷியல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேல்யூபுளாக சில ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. சரிங்க, ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது சிவரணி சிவாசருக்கு பார்க்கலாம். பாய்.